இந்த சோலார் சிஸ்டம் ஒரு ஹாஸ்டல்னா ஒரு ரூமில் பெட்டு, டிவி, ஏசின்னு ரொம்ப கம்ஃபர்ட்டாக சேஃபாக இருக்கும். ஆனால் இன்னொரு ரூம் ஒரு டார்ச்சர் சேம்பர். இன்னொரு ரூமுக்கு உள்ளே போனீங்கனாலே இன்ஸ்டன்ட் டெத்து தான். இப்போது இருக்கிற பிளானட்ஸில் எந்த பிளானட் ரொம்ப சேஃப் அண்ட் எந்த பிளானட் ரொம்ப டெட்லியஸ்ட்னு நம்ம ரேங்க் பண்ணலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறது, இது ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லை, ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அது எர்த்து தான். எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஃப்ரீ, வாட்டர் ஃப்ரீ, ஆனால் ஒய்ஃபைக்கு மட்டும் பே பண்ணணும். அது ஏன் ரொம்ப சேஃப்னா, நம்ம எர்த் கோல்டிலாக் ஜோனில் இருக்குது. அப்படின்னா என்ன? கோல்டிலாக் ஜோனுங்கிறது ஒரு ஹேபிட்டபிள் ஜோன். அதாவது நம்ம எர்த் வந்து பார்த்தீங்கன்னா சன்லேருந்து கரெக்டான டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தில் லைஃபும் ஃபார்ம் ஆச்சு. எர்த்தோட அட்மாஸ்பியர் சன்லேருந்து வரக்கூடிய யூவி ரேடியேஷனை ஃபில்டர் பண்ணும். எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பயங்கரமான சோலார் விண்ட்ஸ் அப்புறம் காஸ்மிக் ரேஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த பிளானட்ல நமக்கு தேவையான நைட்ரஜன், ஆக்சிஜன் அப்புறம் வாட்டர் கூட இருக்குது. இதோட மாஸ் அண்ட் கிராவிட்டி கூட நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம எர்த்தோட தம்பின்னு சொல்லலாம். அது வேற யாரும் இல்லை, மார்ஸ் தான். இதோட ஏர் ரொம்ப தின்னாகவும் கோல்டாகவும் இருக்கும். இந்த பிளானட்டோட அட்மாஸ்பியரில் ஆக்சிஜனுக்கு பதிலாக 95% ஃபுல்லாக கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது. இதுகிட்ட நம்ம எர்த்துக்கிட்ட இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாதனால சோலார் ரேடியேஷன் கிட்ட இருக்க பாதிப்பு ஏற்படும். இந்த பிளானட்ல வாட்டர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, பட் ஐஸ் ஃபார்மில் தான் இருக்குது. இந்த பிளானட்ல ஆக்சிஜன் வர வைக்கிறதுக்காகவும் வாட்டரை ரீசைக்கிள் பண்ணுறதுக்காகவும் சாப்பாடை விளைய வைக்கிறதுக்காகவும் நாசா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எர்த்தை தாண்டி நம்மளால் வாழ முடிஞ்ச ஒரே பிளானட்னா அது மார்ஸ் தான். இதோட கிராவிட்டியும் கம்மியாக தான் இருக்கும். இங்கே மனுஷங்களை வாழ வைக்கிறதுக்காக ஒருத்தர் ஆல்ரெடி பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மார்ஸில் ஹியூமன்ஸ்னால வாழ முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஆனால் ஆக்சிஜன் டேங்க் வேணும். இப்போது தேர்ட் பிளேஸில் வரப்போகிறது